நாட்டில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட டிட்வா புயல் தாக்கத்தால் புத்தளம் மாவட்டத்தின் கரைத்தீவு பிரதேச மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நிலைமைகளை களத்திலிருந்து அறிய நியூஸ் நவ் குழுவினர் சின்ன நாகவில்லு மற்றும் கரைத்தீவு பகுதிகளுக்கு ஒரு நேரடி விஜயம் மேற்கொண்டோம். இப்பொழுது நாங்கள் புத்தளம் மாவட்டத்தின் வண்ணாத்திவில்லு பிரதேசத்தில் இருக்கின்ற கரைத்தீவு கிராமத்தை அண்டிய சின்ன நாகவில்லு என்ற பகுதியிலே கடந்த 35 நாட்களாக இங்கே வந்த தண்ணீர் இறங்காது இருக்கின்ற அந்த இக்கட்டான சூழ்நிலையை நேரில் பார்வையிடுவதற்காக வருகை தந்திருக்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் பார்வையிட்ட பொழுது இங்கே சுமார் 25 வீடுகள் அளவிலே முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இச்சூழலிலே ஒரு சிறுவர் பால் பாடசாலை ஒரு வெளிநாட்டு நிறுவனம், நான் நினைக்கிறேன் துருக்கி நாட்டை சேர்ந்தது என்று சொல்லி அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பால் பாடசாலை இங்கே அதுவும் நீரில் மூழ்கி இருக்கிறது. அதற்கு அப்பால் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் அதுவும் கூட நீரிலே மூழ்கி இருக்கிறது. டிட்வா புயல் நிகழ்ந்து ஒரு மாதத்திற்கும் மேலான காலம் கடந்திருந்தாலும் சில பகுதிகளில் வெள்ள நீர் இன்னும் முழுமையாக வற்றவில்லை. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சீர்குலைந்த நிலையிலேயே தொடர்கிறது. வீடுகளின் முன்றலிலும் தெருக்களிலும் நீர் நிறைந்து கிடக்கிறது. இதே நீரில் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலையும் குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையும் கூட ஏற்பட்டுள்ளது. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைன்னு சொன்னா இதுதான், நிரந்தரமா இருக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, இடம் வேணும். எங்க திருப்பி வரையலா இதுக்கே திருப்பி 10 இல்ல 15 வருஷம் போனாலும் இந்த தண்ணி வத்து போவாது. அப்படின்னா தண்ணி வாரதுக்கு காரணம் மழை தண்ணியா கொள்ள தண்ணியா? எல்லாம் மழை தண்ணி. மழை தண்ணி தான் வந்து எங்க ஆரம்பத்துல அது குளம் நிறைஞ்சு இருந்தது. இந்த வரத்து தண்ணி தான் போடுது. வெளி வரத்து தண்ணி வந்து தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கும் இதுதான் முதல் அனர்த்தம் எங்களுக்கு. இந்த சவாலான சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்கும் முயற்சியை எமது நியூஸ் நவ் குழு தொடங்கியது. கரைத்தீவு முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பாதிக்கப்பட்ட 50 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. இந்த டிட்வா புயல் வந்து இதனால் பாதிக்கப்பட்டு இந்த பிரதேசத்திலே சின்னநாகவில்லு என்ற பிரதேசம் கடுமையாக பாதிக்கப்பட்டு வீடுகள் எல்லாம் சேதமடைந்து இன்னும் நீர் வற்றாத நிலை இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கும் பெரிதும் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு எங்களுடைய மாணவர்களின் துயரை அறிந்து நியூஸ் நவ் சேனல் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு சுமார் 50 பிள்ளைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு கடுமையாக உழைத்த, அந்த உதவியை கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய முஜீப் மௌலவி அவர்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்த வெளிநாட்டில் இருந்து உதவிகள் வழங்கிய அனைவருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புயலின் தாக்கம் இன்னும் முழுமையாக குறையவில்லை. அதற்கான வெள்ள நீர் இன்னும் சான்றாக நிற்கிறது. கரைத்தீவு, சின்ன நாகவில்லு உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் பலர் இன்னும் உதவிக்காக காத்திருக்கின்றனர். அரசாங்க நிவாரண பணிகள் பாராட்டப்படுகின்றன என்றாலும் நாட்டின் பல பகுதிகளில் உள்ள புயல் பாதிப்புக்குள்ளான மாணவர்களுக்கும் உதவிகள் இன்னும் நேரடியாக சென்றடைய வேண்டும் என்பதே ஒருமித்த எதிர்பார்ப்பு.